இங்க விஜயாவுமே அந்த 2 வயசான கப்பலுமே இங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. உடனே அவங்களுமே அந்த கப்பல்ஸ் கிட்ட எங்களோட பெரிய மருமகளும் இந்த மாதிரி மலேசியா தான், அவங்க அப்பா கூட மலேசியால ஹோட்டல்லாம் வச்சு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரோகிணியோட அப்பாவை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த வயசான கப்பலுமே அப்படியா எனக்கு கண்டிப்பா அப்ப தெரிஞ்சிருக்குமே, ஏன்னா நான் மலேசியால ஓரளவுக்கு நான் ஃபேமஸான ஆள் தான், கண்டிப்பா எனக்கு அவங்க அப்பா பத்தி தெரிஞ்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. உடனே இதை கேட்டவனே இருங்க என்னோட பெரிய மருமகளை கூப்பிடுறேன், அவங்க வந்து பேசுறானா உங்களுக்கு அவங்க எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க கூட என்னோட மருமகளோட சொந்தக்காரங்களா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கிட்ட நாங்களும் வெயிட் பண்றோம், நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த ரோகிணியுமே ஐயோ மீனாவெல்லாம் போய் சமையல் கட்டில கலாச்சிட்டு வந்தோமே, இப்ப மட்டும் வெளியில போனா நம்ம மாட்டிக்குவோமே, என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியலையே, இந்த முத்து வேற எப்ப பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி வேலையே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுமே வந்து தன்னோட பல்லு வலிக்கிறதா பேசிக்கிட்டு இந்த பக்கம் வந்து பேச முடியாத மாதிரி வராங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வச்சாவுமே என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது என்னன்னு தெரியல, இந்த மாதிரி கடா பல்ல சரியா வலிக்குது, என்னால பேசவே முடியல அப்படின்ற மாதிரி அவங்களும் பயங்கரமா ஆக்டிங் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னு விஜயாவுமே என்னமா இது இந்த மாதிரி இதா இருந்தாலும் முதல்ல பாக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவங்களுமே இங்க ரோகிணி மேல லைட்டா கொஞ்சம் பரிதாபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் மலேசியால இருந்து வந்தவங்க இந்த பக்கம் ரோகிணி கிட்ட என்னமா பாப்பா இப்படி நீ பல்ல பாக்காம இருக்கியே, பல்லெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா, எதா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல பாத்துறணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அங்க மலேசியால என்னமா பண்றாரு, அவர் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் ரோகிணியுமே வாயை பேச முடியாத மாதிரி ஆக்டிங் கொடுக்கறதுனால இதை பார்த்துட்டு இருக்கிற முத்துக்கு பயங்கரமா டவுட் ஆகுது. உடனே முத்துவுமே மீனா கிட்ட போயிட்டு ஏன் மீனா காலையில ரோகிணி பல்வழியில இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல மீனாவுமே இல்லங்க பல்வழியா உங்களுக்கு கிடையாது, காலையில முதல்ல என்கிட்ட வந்து கிச்சன்ல வந்து என்ன கலாச்சிட்டு போனாங்க, என்ன இந்த மாதிரி முத்துவோட வண்டியில ரைடு வர எல்லாருக்குமே வீட்டுல ஃப்ரீயா சாப்பாடு போறதா முடிவு பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி என்ன கலாச்சிட்டு போனாங்க, ஆனா இப்ப அவங்க நடிக்கிறாங்க, இது எனக்கு ரொம்ப நடிப்பு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவனே இந்த பக்கம் ஸ்ருதிக்குமே ஒரு ஐடியா வந்துருது. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதை நான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ரோகிணி கிட்ட வராங்க. வந்தது மட்டும் இல்லாம ரோகிணி நம்ம எதா இருந்தாலும் முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணி கையோட பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. உண்மை சொல்லப்போனா இவங்க போய் சொல்றாங்க உண்மை சொல்றாங்களா அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணதுக்காகவே இங்க ரோகிணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் முத்து மீனாவும் சேர்ந்துட்டு இந்த பக்கம் அந்த கப்பல்ஸ் நீங்க வாங்க முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்து பேசலாம், ஏன்னா நீங்க ஈவினிங் தானே போறீங்க, கண்டிப்பா ரோகிணி அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களும் சொல்லிட்டு அந்த மலேசியா கப்பலுக்கு சாப்பாடு எல்லாம் பரிமாறுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க மொத்தமே ரவியை கூப்பிட்டு எங்க பாரு ரவி எனக்கு என்னமோ ரோகிணி ஏமாத்துற மாதிரி இருக்கு, ரோகிணி ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற விஷயத்த இங்க ஸ்ருதி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேட்ட மாதிரி ரவியுமே ஸ்ருதி கால் பண்ணி ஸ்ருதி எனக்கு ரோகிணி மேல டவுட்டா இருக்கு, அவங்க உண்மையுமே பல்லு வலிக்குதா இல்ல நடிக்கிறாங்களா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லங்க அது எனக்கு ஒரு தெரிஞ்ச ஐடியா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நான் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு முடிவு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியுமே ரொம்பவே பல்லு வலியில துடிக்கிற மாதிரி இங்க ஸ்ருதி முன்னாடி ஆக்டிங் கொடுக்குறாங்க. அவங்களுமே பிளான் பண்ண மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி பாருங்க எங்களோட ரோகிணி இவங்களுக்கு வந்து பல்லு வலி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டாங்க டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாமா இவங்களுக்கு ஈர் வீக்கா இருக்குமா, அதே நேரத்துல இந்த ரைட் சைடுல கீழே இருக்கிற பல்வரிசையில ஒரு கடவாப்பல்ல வந்து சொத்தையா இருக்கு, அது கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும், அதை எடுத்துட்டா சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டா ரோகிணிக்கு உயிரை போயிடுது. ஐயோ என்னடா இது நம்ம தப்பிக்கிறதுக்காக போட்ட பிளான இப்ப கடைசியில உண்மையுமே பல்ல போடுங்க போறாங்களா அப்படின்ற மாதிரி இல்ல அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அந்த பல்லாம் வழி இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதியுமே என்னாச்சு ரோகிணி இது நீங்க அங்க வீட்டுல வச்சு சரியாவே பேசிட்டு வரல, இப்ப என்னங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ உடனே டாக்டருமே இருந்துட்டு இல்லம்மா நான் பெயின் கில்லர் ஊசி போட்டிருக்கேன், அதனாலதான் அவங்க இப்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த பல்ல போடுங்க உங்களுக்கு வலி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டருமே பல்ல போடுங்க ட்ரை பண்றாரு. ஆனா ரோகிணியுமே இல்ல டாக்டர் வேணாம் அந்த பல்லு நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் வந்து ஸ்ருதி கண்ணை காட்டின உடனே அந்த டாக்டருமே இல்லம்மா அதை புடுங்கி ஆகணும் அப்பதான் உனக்கு பல்லு வழியே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியை இழுத்து பிடிச்சு வச்சு அந்த பல்லையுமே புடுங்கி விட்டுறாங்க. இதை பார்த்தா ரோகிணியுமே ஐயோ இந்த ஸ்ருதி கூட வந்ததுக்கு நம்ம சும்மா இருக்கலாமே, இவ வேற நம்மளை கோத்து விட்டு விளையாண்டாலே அப்படின்னு சொல்லி அவங்களுமே ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ஸ்ருதியுமே இந்த பல்லெல்லாம் புடுங்கினதுக்கு அப்புறம் ரோகிணிக்கு தேவையான மெடிசன் எல்லாத்தையும் இது பண்ணி வாங்கிட்டு அவங்களுமே அங்கிருந்து டேரக்டர் ரோகிணியை வீட்டு கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் ரோகிணியுமே அப்பா இதுக்கு மேல வயசான கப்பல் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு வந்தா ஆனா அவங்க சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் ரோகிணிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ரோகிணிக்கு மறுபடியும் ஏன்டா ஒரு பல்லையே கொடுத்துட்டு வந்திருக்கேன் மறுபடியும் உட்கார வச்சு என்ன அறுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே சலிச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்க உள்ள வந்தோடனே நீங்க விஜயாவுமே ஏன் ரோகிணி இப்போ உன்னால சரியா பேச முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மறுபடியுமே ரோகிணி இல்ல ரொம்ப ஒரு மாதிரியா பல்லு வலிக்குது என்னால சரியா பேச முடியலன்னு சொல்லி ஒரு மாதிரி ஒதுக்கி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இங்க விஜயாவுமே என்ன பண்றது வேற இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க உள்ள வந்த ஸ்ருதியுமே ஆமா ஆண்டி அவங்களுக்கு ஒரு பல்லே புடுங்கி இருக்கு, அதனால கண்டிப்பா அவங்க இப்போதைக்கு பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல்ஸுமே கவலைப்படாதமா நாங்க இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வரோம், சொல்லப்போனா நாங்க இந்த ஊர்ல தான் ஸ்டே பண்ண போறோம், இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி முத்து தம்பி தான் எனக்கு அப்பப்பா டிரைவிங்க்கு வர சொல்லியிருக்கேன், அதனால கண்டிப்பா இன்னும் 2 days கழிச்சு நான் வரேன், அப்புறம் நம்ம பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கப்பலுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க மீனா கூட்டு ஸ்ருதியுமே இங்க பாரு மீனா நான் தான் அந்த ரோஹிணிக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்னு அவங்களோட நல்லா இருந்த பல்ல போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட மீனாமே என்ன சொல்ற ஸ்ருதி ஏன் நல்லா இருந்த பல்ல போடுங்க அப்ப உண்மையுமே உங்களுக்கு பல்லு வலி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவங்க நம்ம கிட்ட ஆக்டிங் பண்றாங்க, அவங்களுக்கு உண்மையுமே பல்வலி கிடையாது, அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நம்ம மறைச்சிக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கட்டும் அந்த பல்ல நான் புடுங்க வச்சேன் டாக்டரை வச்சு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து அவங்களுமே மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோம் இந்த பக்கம் மீனாவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்பனா வந்து இந்த மாதிரி ரோகிணி எதுக்காக நம்ம கிட்ட நடிக்கணும், சொல்ல போனா அவங்களுக்கு மலேசியால அம்மா அப்பா கிடையாதா, அவங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இங்க மீனாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.